உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழம்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. உதவி இல்லையே என்று ஏங்குவது மிகப்பெரிய தவறு. யாரிடமும் உதவியை நாடாதீர்கள். நாமே நமக்கு உதவி. நமக்கு நாமே உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் உதவ முடியாது. உனக்கு ஒரே நண்பன் நீயே, ஒரே பகைவனும் நீயே. எனக்கு என்னை தவிர வேறு பகைவனும் இல்லை, நண்பனும் இல்லை. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். நீ ஓடவும் கூடாது, ஒதுங்கவும் கூடாது, புலம்பவும் கூடாது. தர்மத்தின் பக்கம் நீ, உன்னோடு நான். வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் நீ வெற்றி பெறுவாய். எழுந்திரு, போராடு. இது உன் வாழ்க்கை, நீதான் மாற்ற வேண்டும். சிரித்து கொண்டே கடந்து சென்று விடுங்கள். உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல, உங்களை கலங்க வைத்தவர்களையும். கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல, அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமை பெரிது என்று அர்த்தம். நீ தேவைப்படாதவரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவர். அதில் மயங்காதிரு. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களது வழியிலேயே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விடு. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். நீயாக இருந்து பார். எத்தனை இன்னல்கள், எத்தனை வெறுப்பு, எத்தனை குழப்பங்கள், எத்தனை சூழ்ச்சி என உனக்கு வருவது உனக்கு புரியும். அதை கடந்து செல்லும் வழியும் உனக்கு தெரியும். மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலை குனிந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தின் நட்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களையெல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானுடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமன் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கிறான். பாலையும் நீரையும் ஒன்றாக்கி வைத்தால் இரண்டும் கலந்துவிடும். ஆனால் பாலில் இருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயை நீரில் இட்டு வைத்தால் அவ்வெண்ணெய் நீருடன் கலக்காமல் மேலே மிதக்கும். அதுபோல ஒருவனுக்கு ஏகா சித்திரம், அதாவது சிதறாத கவனம் நிலைக்குமானால் எங்கிருந்த போதும் அவனுடைய மனம் சுற்றிலும் உள்ள பொருள்களின் மீது செல்லாமல் இறைவனிடத்திலேயே செல்லும். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது. இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படி இருக்கும் என்று எண்ணிவிடாதே. உன் நிலையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். உன்னை ஒதுக்கும் இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்றும் யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயலுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் வைத்துக்கொள், உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய். அர்ஜுனா, எவனொருவன் எல்லா உயிர்களுடைய சுக துக்கங்களை தன்னுடன் ஒப்பிட்டு காண்கிறானோ அவன் பரம யோகியாக கருதப்படுகிறான். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்கிறேன். அது போதாதா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய்? அதை நீ இழப்பதற்கு. எதை நீ படைத்திருந்தாய்? அது வீணாவதற்கு. எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமாகும்.